அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கால்வாய், வல்லகுளம், சேரகுளம், மீராங்குளம் இந்த 4 கிராமத்தை சார்ந்த 170க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய நிலங்கள் 300 ஏக்கர் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு, இதை நீங்கள் திரும்பி மறு ஆய்வு செய்ய வேண்டும், அரசுடைமையாக்கப்பட்ட அந்த நிலத்தை எங்களுக்கே ஒப்படைக்க வேண்டும், எங்ககிட்ட பத்திரம் இருக்கு, ஈஸியில் எங்கள் பேர் தான் இருக்குது, எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது, நாங்கள் தென்னந்தோப்பு, வயக்காடு, மோட்டர் செட்டு எல்லாம் வச்சுருக்கோம், ஆனாலும் இந்த நிலம் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்க, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலம் அரசுடைமையாக எப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியரே ஒரு தடவை சாக்காயிருக்காரு. இந்த நிலம் எப்படி அரசுடைமையாக்கப்பட்டுச்சு, விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன என்பது குறித்தும், நாங்கள் கரப்ஷனே பண்ண மாட்டோம், கமிஷனே வாங்க மாட்டோம், நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிறோம், தூய ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்தட்டி பேசினார் இல்லையா. சிறுவைகுண்டத்தில் கலெக்ஷன் ஏஜென்ட் யாரு, சிறுவைகுண்ட எம்எல்ஏ கலெக்ஷன்ல இறங்கிருக்காராம். அது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வைகை புயல் வடிவேல் அவர்கள் உண்மையிலே நகைச்சுவைக்காக படத்துல காட்சி வச்சிருந்தாரு. சார் வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு சார், என் கிணத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி. கிணத்தை காணுங்கிற மாதிரி இங்க கிணத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமான நிலத்தையும் காணும். எங்க தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பக்கத்துல வல்லகுளம், கால்வாய், மீரான்குளம், சேரகுளம் இந்த 4 கிராமத்துக்குரிய விவசாயிகள் அவங்க பயன்பாட்டில் கூடிய நிலங்கள். அவங்க அதில் தென்னந்தோப்பு இருக்கு, வாழை போட்டிருக்காங்க, சில பேர் நெல் போட்டிருக்காங்க, சில பேர் உளுந்து போட்டிருக்காங்க, கடலை போட்டிருக்காங்க, பனந்தோப்பு இருக்கு, பம்பு செட்டு எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட விவசாயிகள். ஒவ்வொரு விவசாயிட்டு 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர் அந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மூலப்பத்திரம் இருக்கு அவங்க கிட்ட, தாய்ப்பத்திரம், மூலப்பத்திரம் இருக்கு, பத்திரம் இருக்கு. ஈஸி போட்டாலும் அவங்க பேர் தான் வருது, இன்னார் மகன் இன்னார் தான் வருது. ஆனால் இந்த அரசு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இப்போ இந்த தள்ளுபடி, மானியம், போனஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, தள்ளுபடி, மானியம், அப்புறம் இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி, இதுக்கெல்லாம் விஓட்ட போயிட்டு அடங்கல் வாங்கணும். இப்போ இத்தனை ஏக்கரில் வாழை போட்டிருக்கோம், அரசு ஏதாவது சலுகை வாங்கணும். அதுக்கு போகும்போது போய் பார்த்தா பட்டா மாறி இருக்குது. இப்போ பட்டா ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, ஊரில் ரொம்ப காலமாக ஒரு நிலம் கிடக்கு அப்படின்னா அவன் திடீர்னு வேற ஒருத்தன் பேரில் மாற்றுவாங்க, இல்லீகல் பட்டா போடுவாங்க. அவனுக்கு அந்த முதலாளிக்கு தெரியாமல் இன்னொருத்தன் போடுவான், தனி மனிதன் பண்ணுவான். இங்கே தனி மனிதன் பண்ணலை, அரசு பண்ணியிருக்கு. அரசு ஏன் பண்ணியிருக்கு அப்படின்னா, 1991 96 வரைக்குமான அந்த ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவருடைய தோழி சசிகலா அவர்கள், இளவரசி சுதாகர் இவங்கெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க என்று அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படுது பெங்களூரில். இந்த வழக்கில் 2016க்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டு இவங்க 4 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த தீர்ப்பில் அவங்க ஜெயலலிதா அவர்கள், சசிகலா அவர்கள், இளவரசி சுதாகர் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க. எங்கே, பெங்களூருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனாலும் அவங்க மட்டும் போக முடியல. இப்போ சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள், சுதாகரன் சிறைக்கு போயிடுறாங்க. சிறையில் போய் அவங்கள அபராதம் கட்ட சொல்கிறது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும். இப்போ அந்த அபராத தொகையை அவங்க கெட்ட மறுக்கிறாங்க. அதாவது 65 கோடிக்கு மேலே வருமானத்துக்கு சொத்து சேர்க்குறாங்க. இதற்கு இழப்பீடாக 100 கோடியோ எவ்வளோ கட்ட சொல்கிறாங்க. இந்த தொகையை கட்ட முடியாது என்று நிற்கிறாங்க. தொகையை கட்ட முடியாது அப்படின்னா உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுது, அசையா சொத்துக்கள். அப்படி சொத்துக்களை, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு அபராத தொகையை கட்ட மறுத்ததற்காக நீதிமன்றம் இவங்களுடைய நிலங்களை அரசுடைமை ஆக்குறது. அப்படி அரசுடைமை ஆக்குறதுக்கு 1300 ஏக்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த லேண்டு தான் இந்த லேண்டு. 30/10/2025 ஒரு உத்தரவு. என்ன உத்தரவு அப்படின்னா, இப்படி இளவரசி மற்றும் சுதாகர் இந்த 2 பேருடைய 1300 ஏக்கர் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட கால்வாய், வல்லகுளம், மீராங்குளம், சேரகுளம் இந்த 4 கிராமங்களில் இந்த குறிப்பிட்ட சர்வே எண்களில் இருக்கக்கூடிய இந்த நிலங்களை நாங்கள் கையகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த அடிப்படையில் 1300 ஏக்கர் எடுக்கணும், எடுத்தது 1600 ஏக்கர். அந்த சர்வே எண்ணில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துறாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் அந்த சர்வே எண்ணில் ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்காரு. ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் அந்த சர்வே எண்ணில் ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்காரு. ஆனால் சசிகலாவுக்கு இருந்தது இந்த ராமசாமி வச்சுக்கிற 3 ஏக்கர் மட்டும்தான். ஆனால் கந்தசாமி லேண்டு இல்லை. என்னன்னா இது எல்லாமே ஒரே சர்வே எண்ணில் 1991-94 காலகட்டத்தில்
சசிகலா அவர்கள் ஃபேமிலி, அந்த சுதாகரன் இளவரசி, அது சசிகலாவுடைய கார்டுன்னு தான் சொல்லுவாங்க. சசிகலா அவர்கள் வாங்கினது தான், ஆனால் பேரில் வாங்கினது சுதாகரன் பேர்லையும் இளவரசி பேர்லையும். இவங்க பேரில் லேண்டை விற்கிறாங்க இல்லையா, சில விவசாயிகள் விற்றாங்க, சில விவசாயிகள் விற்கலை. ஆனால் இந்த விற்காத விவசாயிகளும் அது கூட தான் லேண்ட் இருக்குது, அதுக்குள்ளே சசிகலாவுடைய கார்டுகளும் சுற்றி இருக்கும், அவங்க லேண்டும் சுற்றி இருக்கும். மொத்தத்தில் ஒரு 1300 ஏக்கர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாகவே இந்த சர்வேயில் கூட எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட மாவட்ட ஆட்சியருடைய தவறான உத்தரவினால, எப்படி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்தினுடைய, அன்றைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்தினுடைய தவறான உத்தரவின் அடிப்படையில் இந்த நிலம் அரசுடைமையாக்கப்படுகிறது. ஒரு நிலத்தை அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னா சர்வேயர், முதல்ல மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கணும், நில அளவையாளர் சர்வேயர் வந்திருக்கணும், தாசில்தார் வந்திருக்கணும், ஆர்ஐ வந்திருக்கணும், ஆர்டிஓ வந்திருக்கணும், விஏஓ வந்திருக்கணும், காவல்துறை வந்திருக்கணும். யாருமே வரல. யாருமே வராமல் ஒரு கையெழுத்தில் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மொத்தமாக என்ன பண்ணுறானுங்க, 1600 ஏக்கர் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு தவிர தொகை தான் இது. 1300 ஏக்கர், 1600. சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா கார்டும் எடு, இந்த சர்வேயில் சசிகலா கார்டு வருது, மொத்தத்தையும் எடுத்துரு அப்படின்னு மொத்தமாக எடுத்துறாங்க. இந்த மொத்தமாக எடுத்து தான் இந்த 120 விவசாயிகளுடைய இடமும் பறி போயிடுது. இந்த விவசாயிகள் எங்கள் அப்பா அந்த லேண்டை அனுபவிச்சுட்டு இருந்தாருங்க, அதில் எங்கள் ஏலம் போயிடுச்சு, அதில் கொடுங்க அப்படின்னு கேட்கல. என் தாத்தா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு, இல்லை அதில் அரசு எடுத்துக்கிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கல. பத்திரம் இருக்கிறது, டாக்குமெண்ட் இருக்குது, போலி பத்திரம் கிடையாது, ஒரிஜினல் பத்திரம் இருக்குது. மூலப்பத்திரம், ஒரிஜினல் பத்திரம், முன்னாள் இவங்க பேர் இந்த பட்டா அந்த பேரில் மாறப்பட்டிருக்கு. பட்டா இவங்க பேரில் இருந்து அரசுக்கு மாறி இருக்கு, அந்த பட்டா வச்சுருக்காங்க. ஈஸியில் அவங்க பேர் தான் வருது. முறையாக இவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தும் எந்த விதமான கொஸ்டின், ஒரு விவசாயிட்ட கேட்கணும்ல, இந்த லேண்டை சசிகலா அவர்கள் லேண்டை நீங்கள் பயன்படுத்துறீங்களா, இது உண்மையிலே சசிகலா காடா, சசிகலாவுடைய சொத்தா, இல்லை சுதாகரனுடைய சொத்தா, இல்லை இளவரசி சொத்தா அப்படின்னு கேட்டுக்கணும்ல. விஏஓ கேட்டுக்கணும், தாசில்தார் கேட்டுக்கணும், ஆர்ஐ கேட்டுக்கணும், மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கணும், ஒரு குழு போட்டுக்கணும். எதுவுமே போடலை. எவன் கேட்பான்? எவனோ ஒரு விவசாயி வல்லக்குளத்தில், சேரக்குளத்தில், மீனாங்குளத்தில் கால்வாயில் கூட விவசாயி, அவனுக்கு எவன் வரப்போகிறான்? இல்லை வந்தால் கூட ஏதாவது ஒரு சாதி கட்சிக்காரன் வருவான், இல்லை எவனோ ஒரு அமைப்புக்காரன் வருவான், ஒரு 4 காசை அடிச்சு விட்டு அவனை விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்றைக்கு இருந்த திமுக அரசு இதுக்கு என்ன சதின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 1600 ஏக்கரை அரசுரிமை ஆக்குறது. அரசுரிமை ஆக்கிட்டு இந்த லேண்டில் கல்குவாரி அமைப்பது, கல்குவாரி முதலாளி கொடுத்துருது அப்படின்னு சொல்லி, இது முழுக்க சபரீசனுடைய பிளானு. சபரீசன் பிளானில் தான் இந்த அரசுரிமையாக்கப்பட்ட லேண்டில், ஏன்னா முழுக்க வளங்கள் நிறைந்த பகுதி, கீழே அவ்வளவு கனிமங்கள் இருக்குது. அப்போ கனிம வள வேட்டைக்காகவே திட்டமிடப்பட்டு 1300 ஏக்கரோடு சேர்த்து இந்த 300 ஏக்கர் விவசாய லேண்டும் விவசாயியோட நிலமும் எடுக்கப்பட்டுக்கிறது. முழுக்க இது சபரீசன் தான் காரணம் என்று பலர் அங்கே குற்றம் சாட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அதிகாரிகள் எந்த ஆய்வும் செய்யாமல் இந்த நிலத்தை எடுத்ததுனால இந்த நிலத்தை நம்பி தான் இந்த 170 விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்குது. 170 விவசாயி மட்டும் கிடையாது, இந்த ஒரு விவசாய நம்பி 10 குடும்பம் வாழும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சேரகுளத்தில் ஒருத்தருக்கு 5 ஏக்கர் இருக்குது அப்படின்னா, 5 ஏக்கரில் அவர் வாழை போட்டிருப்பாரு, இல்லை நெல் போட்டிருப்பாரு, கடலை போட்டிருப்பாரு, இல்லை உளுந்து போட்டிருப்பாரு, ஏதோ ஒன்று போட்டிருப்பாரு, அங்கே தான் விளையும். இல்லை தக்காளி போட்டிருப்பாரு, இல்லை வெங்காயம் போட்டிருப்பாரு, ஏதோ ஒன்று போட்டிருப்பாரு. இதில் களை பறிக்க, இதில் நாற்று நட, இதில் கடலை பறிக்க, இதில் உளுந்து பறிக்க, இதை நம்பி அதே ஊரை சார்ந்த 10லேருந்து 20 குடும்பங்கள் விவசாய கூலிகளாக இருப்பாங்க. அவங்க இந்த லேண்டுக்கு மட்டும் தான் வருவாங்க. அதில் வாட்ச்மேன் இருப்பான், மோட்ரு போடுறவன் இருப்பான், பல குடும்பங்கள் இருக்கும். அப்போ இந்த 170 குடும்பத்தை சார்ந்து ஒரு 1700-2000 குடும்பங்கள் வாழுது. மொத்தமாக ஒரு 2000 குடும்பத்தை ஒரே நாளில் ஒரு கையெழுத்தில், தவறான கையெழுத்தில் நடுத்தருக்கு கொண்டு வந்திருக்கிறது அன்றைய திமுக அரசு. அரசு இந்த நிலத்தை கையகப்படுத்திருச்சு, எடுத்துருச்சு. ஆனால் இந்த நிலம் அந்த 1300 ஏக்கர், அது 1300 தரிசு காடாக கிடக்கு, அதில் பணங்காடு அப்படி கிடக்கு. இந்த 300 ஏக்கர் இருக்கு இல்லையா, விவசாயிகள் பயன்பாட்டு அப்படின்லாம், இதில் இப்பவும் அவங்க பயன்பாட்டில் இருக்காங்க. பம்பு செட் இருக்குது, மோட்டர் இருக்குது, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பித்தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு நெல் விளைஞ்சிருது, கொள்முதல் நிலையத்தில் போய் கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கு ஒரு அடங்கல் வாங்கணும், வாங்க முடியல, நெல்லை விற்க முடியல. இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் ஒட்டுமொத்தமான இந்த வல்லகுளம், சேரகுளம், கால்வாய், மீராங்குளம் விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. உடனடியாக தமிழ்நாடு அரசு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு ஒரு குழுவை போடுங்க. ஒரு குழுவை போட்டு உண்மையிலே இந்த லேண்டு இளவரசி சுதாகர் லேண்டா, இல்லை இந்த விவசாயி லேண்டா விசாரிங்க. ஒரு குழு போட முடியாதா? ஒரு வட்டாட்சியர், கோட்டாட்சியர் தலைமையில், ஒரு துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழுவை போடுங்க, இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை போடுங்க. குழுவை போட்டு விசாரித்து இவர்கள் லேண்டு, இவருடைய இடம் என்றால் கொடுங்க, இல்லைங்க இது எல்லாமே சசிகலாவுடைய, அதாவது சுதாகர் இளவரசியுடைய காடு தான்
அவங்க வாங்கி வச்சதா அப்படின்னா நீங்கள் அரசுலையுமே ஆக்கிக்கோங்க. முழுமையான எல்லா ஆவணங்களோடும் அவங்களுடைய பயன்பாட்டில் கூடிய எல்லா ஆதாரங்களோடும் மாவட்ட ஆட்சியில் புகார் கொடுத்தும் அவங்க மீது அவர்களுக்கான எந்த நிதியும் கிடைக்கப்பெறல. நேற்று தூத்துக்குடியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, விவசாயிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அதுக்கும் எந்த நியாயம் கிடைக்கவில்லை. உடனடியாக தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு இவர்களுக்கு வந்து உண்மையான நீதியை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது அந்த விவசாயியோட கோரிக்கை. எனக்கு விவசாயம் தெரியாது, ஆனால் விவசாயியுடைய வழி தெரியும் சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக அந்த விவசாயிகளுக்கான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும். இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் இதே தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் தமிழ்நாடு முழுமைக்குமே கனிம வளத்தில் நாங்கள் வந்து ஒரு பைசா வாங்க மாட்டோம், நாங்கள் பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டுங்கிற கலாச்சாரம் கிடையாது, முறையாக அனுமதி பெறாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்த கல்குவாரிகளை எங்களுடைய கனிமவளத்துறை அமைச்சர் டோன் பிரபு அவர்கள் இழுத்து மூடிவிட்டார் அப்படின்னு சொல்லி புகழ் பாடினாங்க, பெருமிதம் அடைஞ்சாங்க, புலங்காயுதம் அடைஞ்சாங்க. பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது கூட நம்ம சொல்லியிருந்தோம். உண்மையிலே அது மூடப்பட்டிருந்தா. ஒரு பக்கம் 67 கல்குவாரிகளை இழுத்து மூடுகிற கனிமவளத்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறையில் ஒரு தாசில்தார்கிட்ட போயிட்டு எங்கள் ஒரு குளத்தில் போய் மண் எடுத்து கொண்டு வந்து வயலில் போடுவாங்க. ஒரு வண்டல் மண்ணும்பாங்க, குளத்து மண். அந்த வண்டல் வந்து குளம் வந்து அந்த மண்ணை போட்டால் தான் வந்து அடுத்த இதுக்கு வந்து விவசாயத்துக்கு தயார்படுத்த முடியும். நிலத்தை தயார்படுத்துக்கு வண்டல் மண்ணை வந்து போட்டது வழக்கம். அது வந்து தாசில்தார்கிட்ட போய் அனுமதி வாங்கினாலே போதுமானது. தாசில்தார் அனுமதி கொடுக்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு கனிம வளத்துறையும் உத்தரவு கொடுத்துருக்குது, முறையான அனுமதி கொடுத்து நீங்கள் வண்டல் மண்ணை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது காலகாலமாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஒத்த பைசா வாங்க மாட்டோம், கரப்ஷனே நடத்த மாட்டோம், கமிஷனே வாங்க மாட்டோம், நோ பார்ட்டி ஃபண்ட், நோ எம்எல்ஏ ஃபண்ட், நோ மினிஸ்டர் ஃபண்டு, எங்களில் யாராவது தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய விட மாட்டான் அப்படின்னு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு டைலாக் பேசினாப்ல. அவன் குறி வைத்தால் தவற மாட்டான், தவறு பண்ணால் குறிய வைக்க மாட்டாங்கிற மாதிரி தவறு செய்ய மாட்டான், தவறு செய்ய விட மாட்டான்னாப்ல. அப்புறம் எதுக்காக சிறுவைகுண்டத்தில் இந்த வண்டல் மண்ணை எடுக்கணும் அப்படின்னா தாசில்தார்கிட்ட போய் கேட்டால் தாசில்தார் சொல்கிறாராம், எம்எல்ஏவை பார்த்துட்டு ஒரு லோடுக்கு 300 ரூபா கொடுங்க சார், அப்படின்னா தான் சார் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். வண்டல் மண்ணுக்கும் அந்த எம்எல்ஏவுக்கு என்ன சம்பந்தம்? வண்டல் மண் எடுப்பதற்கு தாசில்தார் அனுமதி கொடுத்தாலே போதுமானது. விவசாயிகள் குளத்திலிருந்து கொண்டு வந்து வண்டல் மண்ணை எடுத்து போடுவதற்கு எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ, சிறுவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு என்ன பணம் கொடுக்கணுங்கிற கேள்வியை இப்ப அங்க இருக்க விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் தூய ஆட்சியா? இதுதான் தீய ஆட்சியை ஒழித்த தூய சக்தியா? இதுதான் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இல்லாத ஆட்சியா? திமுக ஆட்சியினுடைய நீட்சி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. சிஎம்டியில் பணம் வாங்கல, பத்திரப்பதிவில் பணம் வாங்கல, கனிமவளத்துறையில் பணம் வாங்கல அப்படின்னு சொல்றது வெளியே. ஊழலை ஒழிச்சிட்டோம்னாரு மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இதுதான் நீங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? தமிழ்நாடு முழுமைக்கு நான் ஒரு சாம்பிள் எடுத்ததில் ஒரு இடத்துல இது சிறுவைகுண்டம், அது எங்கள் ஊர்னால தெரிஞ்சிச்சு. தமிழ்நாடு முழுக்க இதை நிலைமை. பல எம்எல்ஏக்கள் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டான். அதில் இந்த சிறுவைகுண்டம் எம்எல்ஏ தான் நம்பர் 1. ஏற்கனவே வந்து தெரியும், லாட்ரி சீட் வியாபாரம் பார்த்தவர், இன்னமும் லாட்ரி சீட் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவர், தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட சிறுவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணுக்கு அநீதி இழைப்பதற்கு, அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த பெண்ணை மிரட்டி என் பேரை நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டுறவர், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா குவாரிகளில் கை நீட்டுறது, இந்த மாதிரி வந்து வண்டல் மண் போடணும்னா ஒரு லோடுக்கு 300 ரூபா தாங்க, பல ஆயிரக்கணக்கான லோடு எடுப்பாங்க. இப்போ எத்தனை கோடி வருமானம் வரும்? அப்போ இதை யார் தட்டி கேட்பது? ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக இவர் செயல்பட்டாரு, அந்த பெண்ணை மிரட்டினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது இல்லாமல் தொடர்ச்சியா இல்லீகல் லாட்ரி, நேற்று கூட பேசியிருந்தேன், இல்லீகல் லாட்ரி தொடர்ச்சியாக நடத்துறாரு. ஆனால் நாங்கள் தூய சக்தி, எந்த தப்பு செஞ்சாலும் என்னை சுற்றி யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார. நேராக போய் மூகாம்பிகை கோயிலில் போய் கும்பிடுறீங்களே, இங்கே ஒருத்தங்க கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அதை மூகாம்பிகிட்ட சொல்லுவீங்களா? கோயில் கோயிலாக போய் கும்பிடுங்க. நீங்கள் இந்த வடிவேல் ஒரு படம் சொல்ல, அண்ணே நீ நல்லா படுத்து தூங்குனே, நான் உனக்கு நல்லா பூஜை பண்ணிட்டு போகிறேங்கிற மாதிரி வடிவேல் அயன் பண்ணி கடை வச்சிருப்பாப்புல. அங்கே வந்து அல்வாவாசு வடிவேலை படுக்க போட்டு வேப்பங்குளை கட்டி விட்டுட்டு மொத்தத்தையும் கலந்து போயிடுவார். அது மாதிரி இவர் மூகாம்பிகை கோயிலுக்கு, பூரி ஜெகநாத கோயிலுக்கு நீங்கள் போயிட்டுருங்க, அவங்க உட்காந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடக்குது அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா விஜய் அவர்களே வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்குது அதுவும் கண்டிக்கத்தக்கது, உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நான் எல்லாமே அவருக்கு தெரியுங்க,
அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காதுன்றாங்க. அப்போ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இப்படி வண்டல் மண்ணுக்கு லோடுக்கு 300 ரூபா கேட்கறது உங்களுக்கு தெரிஞ்சா நடக்குதா? உளவுத்துறை சொல்லாமல் இருக்காங்களா? ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா? இல்லை கனிமவளத்துறை அமைச்சர் ட்ரோன் பிரபுக்கு இது தெரியுமா தெரியாதா? எல்லா இடத்துக்கும் ஆய்வு போகிறீங்களே. உங்கள் எம்எல்ஏ சரவணன் இந்த மாதிரி காசு வாங்குறான்னு சொல்கிறாங்களே, குற்றச்சாட்டு வந்திருக்க. தாசில்தாரை போய் கேளுங்களேன். நீங்கள் இல்லை இது மறுத்த இல்லைங்க, அவர் ரொம்ப நேர்மையானவருங்க, அவர் நேர்மையின் நேரு வடிவம், ஒத்த பைசா அவர் வந்து வாங்க மாட்டார், வீட்டிலேருந்து வரும்போதே நான் உண்மை நேர்மை கருமை எருமைன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் வருவார் அப்படின்னா எந்த தாசில்தார்கிட்ட இப்படி சொன்னார் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வெளியிட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இப்போ கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவன் பொறாமையில் பொங்குறான்டா, தாவேக்கு ஆட்சி நல்லாட்சியே வந்துருச்சு, தாவேக்கு முதலமைச்சர் விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற பொறாமை தாங்க முடியாமல் சாட்டை பொங்கிட்டு இருக்கான்டா. நீ பாட்டில் பொறாமையில் பொங்கு ப்ரோ. நீ எம்எல்ஏ சரவணன் 300 வாங்கினானே, அவன் பெண்ணுக்கு எதிராக நின்னானே, சேலம் விக்கிரவாண்டியில் 50 பெண்களை மிரட்டி 1000 காணொலிகளை எங்கால் எடுத்தானே, இந்த பக்கம் வந்து பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா, அதை பற்றி கவலை. வாட் அ ஸ்லிம் சிஎம். நீ பாடுறா, அவர் ஷால் போட்டு வராரு, அப்போ அவருடைய அண்ணாவோட ஹிப்பு பற்றியா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இது மாதிரி ஒரு கியூட் சிம்மை பார்த்தது இல்லைல்ல. அவங்க கொள்ளடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கியூட் சிம்னு கொண்டாடிட்டு இருக்கான். நல்ல மாற்றம்டா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி